நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் எழுத்தாளர் இரா கலைச்செல்வி. அறிவோம் ஜோதிடம் என்ற இந்த நிகழ்ச்சியில் நாம் சந்திக்க இருப்பது மயிலாடுதுறையைச் சார்ந்த ஜோதிடர் திரிபுர சுந்தரி அவர்களைத்தான். இவர் கடந்த 10 வருட காலமாக ஜோதிடத்தை நன்கு கற்று தெளிந்தவர். ஜோதிடம் குறித்த பல அறிவியல் பூர்வமான உண்மைகளை நமக்கு தெளிவுபடுத்த நம்மோடு இணைகிறார். வாங்க நேயர்களே, நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம்மா. எழுத்தாளர், கவிஞர், தலைமைச் செயலகத்தின் உயர் அதிகாரி என பன்முக ஆளுமை கொண்ட உங்களுடன் இணைவதில் நானும் பெருமை கொள்கிறேன். மிக்க மகிழ்ச்சி. கடந்த நிகழ்ச்சியில் பல நேயர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்தீர்கள். மனமார்ந்த நன்றிகள். இந்த வாரம் இன்னும் 2 நேயர்கள் தங்களின் குழந்தைகளின் திருமணம் குறித்து கேட்டுள்ளார்கள். முதலாவதாக பொன்னி என்பவர் கேட்டுள்ள கேள்வி. தனது மகளின் பெயர் மைதிலி. பிறந்த நாள் 7/9/95, நேரம் 12:46 PM, ராசி மகரம், நட்சத்திரம் அவிட்டம், பிறந்த ஊர் மதுரை. எப்போது திருமணம் நடைபெறும் என கேட்டுள்ளார். மைதிலி ஜாதகம் இந்த ஸ்க்ரீனில் வருது. 7/9/1995, 12:46 PM, மதுரையில் பிறந்திருக்காங்க. அவிட்டம் நட்சத்திரம் 1ஆம் பாதம், மகர ராசி, விருச்சிக லக்னம், வியாழக்கிழமை, அதிகண்ட யோகம், தைத்தலை கர்ணத்தில் பிறந்திருக்காங்க. இப்போ உங்களுக்கு 30 வயசு ஆயிடுச்சு. ராசிக்கு 8ல் சனி தொடர்பு, லக்னத்துக்கு 7ல் செவ்வாய் தொடர்பு இருக்குது. கலத்திரகாரகன் சுக்கிரன் 5 டிகிரி சூரியனோடு அஸ்தங்கமாயிருக்காரு. விருச்சிக லக்னத்துக்கு புதன் தான் திருமணத்தை தரணும். புதன் புத்தி இன்னும் ஒரு 6 மாதத்துக்கு பாக்கி இருக்குது. அதனால் உங்களுக்கு இப்போ குரு தசை புதன் புத்தி, அதாவது 8/2/2026 வரைக்கும் இருக்குது. அதற்குள்ளார உங்களுக்கு பிப்ரவரி 2026க்குள்ளார திருமணம் நடந்துடும். வாழ்த்துக்கள். இரண்டாவதாக லதா என்பவர் கேட்டுள்ள கேள்வி. தனது மகன் பெயர் ரிஷப்குமார். பிறந்த தேதி 16/2/98, நேரம் 1:55 PM, கன்னி ராசி, சித்திரை நட்சத்திரம், பிறந்த ஊர் திருச்சி. எப்போது திருமணம் அமையும் என கேட்டுள்ளார். நல்ல பதிலாக சொல்லுங்கள். ரிஷப்குமார் ஜாதகம் இந்த ஸ்க்ரீனில் வருது. 16/2/1998 வருடம் 1:55 PM, திருச்சியில் பிறந்திருக்காரு. சித்திரை 2ஆம் பாதம், கன்னிராசி, மிதுன லக்னம், கண்ட யோகம், கவலவ கர்ணம், திங்கட்கிழமை பிறந்திருக்காரு. இவருக்கு வயது இப்போ 28 ஆயிடுச்சு. அதாவது 30/8/2025 வரைக்கும் குரு தசை சனி புக்தி நடக்குது. இன்னும் ஒரு 4 நாள் இருக்குது சனி புக்தி முடியறதுக்கு. அடுத்தது குரு தசை புதன் புக்தி 2027 வரைக்கும் நடக்குது. இது சனி லக்னத்திற்கு 7ஆம் இடத்தை தனது 10ஆம் பார்வையாலும், கலத்திரகாரகன் சுக்கிரனை 4 டிகிரியில் தனது 10ஆம் பார்வையாலையும் பார்த்து ராசிக்கு 7ஆம் இடத்துலையும் தொடர்பு கொள்வதால் இவங்களுக்கு காலதாமதமான திருமணம். இந்த மாதிரி ஜாதகத்துக்கு கொஞ்சம் காலதாமதமாக, அதாவது 32 வயதில் தான் திருமணம் ஆகணும். அதுக்குள்ளார திருமணம் நடந்தாலும் ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. அதனால் நீங்கள் காலதாமதமாக திருமணம் செய்வதே நல்லது. 2027க்கு மேலே நீங்கள் திருமணம் செய்யலாம். வாழ்த்துக்கள். 7ஆம் இடத்தை சுக்கிரன் தொடர்பு கொள்வதாலும் 5ஆம் இடத்தை குரு தொடர்பு கொள்வதாலும் இவருக்கு கட்டாயமாக திருமணம் ஆகிடும். ஒரு ஆண் குழந்தையும் உண்டு. ஆனால் கொஞ்சம் காலதாமதமாக திருமணம் செய்கிறது தான் பெஸ்ட்டு. மூன்றாவதாக நேயர்களுக்காக ஒரு கேள்வி, எனது சந்தேகமும் கூட. பொதுவாக திருமணம் என்பது ஜோதிடத்தின்படி அது எப்போது நடக்கும் என இருக்கிறதோ அப்போதுதான் நடக்குமா, அல்லது சில சமயங்களில் பெற்றோர்களும் இதைவிட நல்ல சம்பந்தமாக கிடைக்குமா என யோசித்து பார்த்து கொண்டே இருப்பதாலும் விரைவில் ஒரு முடிவுக்கு வர முடியாத நிலையில் யோசித்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த நிலையில் எது உண்மை? திருமண நேரம் வராததால் பெற்றோரை அப்படி சிந்திக்க வைக்கிறதா? சிலர் 10 வருட காலமாக கூட வரன் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அது மிகுந்த ஆச்சரியமாக உள்ளது. இது ஜோதிட ரீதியாக உங்களின் பதில் என்ன?
திருமணம் அப்படிங்கிறது என்னன்னா, 2 வீட்டார் சம்மதத்தோடு இந்த திருமண பந்தத்தை ஏற்றுக்கொள்கிறோம், அங்கீகரிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவதற்கான ஒரு நிகழ்வு தான் திருமணம். ஆனால் ஜோதிட ரீதியாக அந்த திருமணம் அப்படிங்கிறதுக்கு என்ன விளக்கம் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட இளம் வயதிலிருந்து சுக்கிரனோட வீடுகளில் அமர்ந்த கிரகம், சுக்கிரனோடு இணைந்த கிரகம், சுக்கிரனின் பார்வையை வாங்கிய கிரகம், லக்னத்திற்கு 7ஆம் அதிபதி, 11ஆம் அதிபதி, 3ஆம் அதிபதி அல்லது 7, 3, 11இல் அமர்ந்த கிரகம், சில லக்னத்துக்கு 12ஆம் அதிபதி, இவற்றின் தசை புத்தி அந்தரம் வரும் நாட்களில் தொடர்ச்சியாக அந்த தசை புத்தி அந்தரம் வரும்போது அவர்களுக்கு ஆணுக்கு பெண்ணாலே பெண்ணுக்கு ஆணாலே கிடைக்கக்கூடிய சுகபோகங்களை தான் திருமணம் அப்படின்னு ஜோதிடம் சொல்லுது. திருமணம் செய்யலைனாலும் தாலி கட்டிக்கலைனாலும் காதல் அப்படிங்கிற பேரில் 2 பேர் இணைந்து வாழ்ந்தாங்க அப்படின்னா அதுவும் திருமணம் அப்படின்னு தான் எடுத்துக்கணும். இதை தான் ஜோதிடம் சொல்லுது. சில இடங்களில் திருமணத்தை பார்த்து சொல்கிறதுங்கிறது ஒரு சங்கடமான செயலாக இருக்கும். ஒரு பையனோ பொண்ணோ வெளிநாடுகள்லேயோ அல்லது வேலைக்கு போகிற இடத்துலையோ காதல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றா வாழ்ந்துட்டுருப்பாங்க. வீட்டில் கல்யாணம் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி ஜோதிடம் கேட்பாங்க. ஜாதகத்தை பார்த்தா 2வது திருமணம் நடக்கிற நேரமாக இருக்கும். அம்மா அப்பா என்ன சொல்லுவாங்கன்னா, இவ்வளோ நாளாக இன்னும் வரன் கிடைக்கல, எப்போ கல்யாணம் அப்படின்னு கேட்பாங்க. இப்போ நான் சொன்ன அந்த 7, 3, 11 அதில் உள்ள கிரகங்கள், அந்த தசைகள், அந்த சுக்கிரன் அதோட இணைந்த கிரகங்கள், இந்த மாதிரி கிரக காம்பினேஷனில் அவங்களுக்கு தசை நடக்கலை அப்படின்னா அப்போ அவங்களுக்கு இந்த திருமண சுகபோகங்கள் இல்லை அப்படிங்கிறது அர்த்தம். என்கிட்ட ஒரு ஜாதகம் வந்தது. பையன் பேங்காங்கில் வேலை பார்க்குறாரு. அம்மா அப்பா ஜாதகம் பார்க்க வந்திருக்காங்க. ஒரு 36 வயதை கடந்துருச்சு அந்த பையனுக்கு. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பையனுக்கு கல்யாணம் இன்னும் ஆகலை அப்படிங்கிறாங்க. ஜாதகத்தை பார்த்தா அவர் ஏற்கனவே ஒரு திருமண பந்தத்தில் இருந்திருக்கார் அப்படிங்கிற மாதிரி ஜாதகத்தில் தெரியுது. அப்போ அவங்க அம்மா திடீர்னு பேசிகிட்டு இருக்கப்போ இடையில சொல்கிறாங்க, அந்த பேங்காக் ஒரு கற்பு நெருக்கி ஒரு வரைமுறை இல்லாத நாடு அந்த பேங்காக். எப்படி வேணாலும் வாழலாம், யாரோட வேணாலும் வாழலாம். அதனால் அவர் அந்த பையன் சம்பாதிச்ச நிறைய காசை அங்கேயே நிறைய செலவு பண்ணி விட்டுட்டு வந்துட்டார் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் இன்னும் இது வரைக்கும் திருமணமே ஆகலை, இப்போ தான் திருமணம் பண்ணணும், எப்போ வரும், எப்போ நேரம் ஒத்து வரும், எப்போ நேரம் ஒத்து வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் சொல்லி அவங்க திருமணத்துக்கான ஒரு ஜாதகத்தையும் செலெக்ஷன் பண்ணி எடுத்துகிட்டு போய் கல்யாணமும் முடிஞ்சிடுச்சு. இப்போ அவங்க அம்மா சொன்னபடி அவர் பேங்காங்கில் வேறு ஒரு பெண்ணோட குடும்பம் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. ஒரு 3 வருட காலமாக பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. அப்போது அவரோட நடந்தது திருமணமா, இல்லை இப்போ இவங்க பார்த்து இந்தியாவில் ஒரு பொண்ணை பார்த்து திருமணம் பண்ணி வச்சுருக்காங்க, அதை திருமணம் அப்படின்னு எடுத்துக்கிறதா? இங்கே தான் நாம் எல்லோரும் தடுமாறி போகிறோம். அதாவது நான் மேலே சொன்ன அந்த 3, 7, 11ஆம் அதிபதிகள் அல்லது சுக்கிரனோட இணைந்த கிரகங்கள் இந்த மாதிரி தசை நடக்கும்போது அந்த ஒரு கிடைக்கின்ற அந்த பந்தத்தை தான் நம்ம திருமணம்னு எடுத்துக்கணுமே ஒழிய, நம்ம தாலி கட்டுற வைபவத்தையோ இல்லை ஒரு ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன் அப்படிங்கிற ஒரு வைபவத்தையோ நம்ம திருமணம் அப்படின்னு எடுத்துக்கக்கூடாது. இதில் ஒரு புரிதல் இருந்துச்சுன்னா நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். மிக்க நன்றி. இதுவரை நேயர்களின் தனிப்பட்ட கேள்விகளுக்கும் பொதுவான கேள்விகளுக்கும் விளக்கமாக பதில் அளித்தமைக்கு நேயர்கள் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்லதே நினையுங்கள், நல்லதே நடக்கும். நேர்மறை எண்ணங்கள் சக்தி வாய்ந்தவை எனக் கூறி விடைபெறுகிறேன். அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். ஜோதிடம் குறித்த உங்களின் சந்தேகங்களை கமெண்ட்ஸில் தெரிவிக்கலாம். பதில் உங்களை தேடி வரும். நன்றி, வணக்கம். நேயர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.